இப்போ ஒரு சாட்சியை கேட்போம். சிஜோ ஆமேன். ஒரு சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிஜோ. ஆமேன். கர்த்தர் செய்த நன்மை சாட்சியை கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சர்வ வல்லமையான தேவன் இந்நாளில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்கு நான் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் நான் இந்த சபைக்கு வருவானி. ஆனால் என்னை பார்க்குற அநேகருக்கு தெரியும் இந்த சில்ஜோ இந்த சபைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. என் வாழ்க்கையில் இதற்கு முன்னதாகவே இந்த சபையை குறிச்சின காரியங்கள் எல்லாம் நான் அநேக ஜனங்கள் மூலமாக நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் கூட கிடையாது நான் இந்த சபைக்கு வருவானி. ஆனால் தேவன் சித்தம் பண்ணியிருக்காரு. இது ஏசப்பாவோட விருப்பம். நான் தேவனோட நாமத்தை ஸ்தோத்தரிச்சிட்டேன். நாங்கள் தொழில் முடிச்சுட்டு போன வாரம் நான் சந்தோஷமாக வந்துட்டு இருந்தேன். ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ட்ரெயினில் வந்துட்டு நானும் அப்பாவும் இன்னும் எங்கள் கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆள் மாட்டி குளித்துறை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க வேலையில் நாங்கள் 3 பேருமே ஒரு நாள் இல்லாமல் நாங்கள் 3 பேருமே ஏசப்பா வச்சு நல்லா பேசிட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நான் யோசித்தேன், பக்கத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஆள் ஒரு ஹிந்துவாக இருக்குமோ, நம்ம இப்படி ஏசப்பா நாமத்தை மையப்படுத்துகிறோம், அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தை இருந்துகிட்டே திடீர்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்க வேலையில் 2 நாய் நல்லா சண்டை போட்டுட்டு பக்கத்தில் ஆட்டோ டயரிகளை பூந்துட்டது. பூந்த வேலையில் டிரைவர் பயந்துட்டார். அவர் ஆட்டோ டிரைவர் பயந்து ராங் வேல வண்டியை விட்டுட்டார். பக்கத்தில் வந்த ஒரு ஸ்கூட்டியோட மோதிருச்சு. ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய விபத்து. அது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு இருக்க வேலையில் ஆட்டோ கவுந்துட்டு இருக்க வேலையில் கூட வேலை பார்க்குற ஆள் ஆட்டோ அடியில் இருக்கார். அவர் ரொம்ப சவுண்டு போடுதார். என்னால் முடியல யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்து இன்னொரு விளையாட்டு மேலே யார் குதித்து ஆட்டோவை நிமித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வேலையில் என்னால் முடியல. திடீர்னு எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆட்டோ நிமிர்ந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்குமே பெரிய அடி இல்லை. ஆனால் அந்த ஸ்கூட்டியில் வந்தவங்களுக்கு பெரிய அடி. ஒரு பையனுக்கு கை ஒடிஞ்சிருச்சு. ஒரு அம்மாவுக்கு 3 இடுப்பெலும்பில் 3 நரம்பு கட் ஆகிடுச்சு. அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க. அப்படி இருக்க வேலையில் பக்கத்தில் வேலை பார்க்குற ஆள் அவர் நெஞ்சில் சின்ன அடிபட்டிருந்தது. திறந்து பார்க்கும்போது நெஞ்சு குழியில் ஒரு அடிபட்டிருந்தது. நானும் நல்லா பயந்துட்டு இருக்க வேலையில் எனக்கு சின்னதாக ஒரு தலையில் அடிபட்டது. நான் பக்கத்தில் இருந்து அப்படியே மயங்கிட்டு இருக்க வேலையில் நான் அப்போ நினைக்கும்போது மரணம் வருமோ, மரணம் நமக்கு நேரிட போகுதோ. அப்போ நான் யோசித்தேன், ஏசப்பா இவ்வளோ காரியங்கள் இருக்கே, உமக்கா இவ்வளோ விஷயங்கள் நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் மயங்கிட்டேன். எல்லாருமே பதறி போய் என்னை பிடிச்சி தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க. திடீர்னு ஆஸ்பத்திரியில் போனோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். எல்லாமே நார்மலாக இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. நம்ம ஆட்டோவில் எதிர்த்து அவங்க சும்மா வந்தாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் மோதிரிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருந்தது. ஊழியக்காரரை சொல்லியிருந்தோம் இந்த காரியத்தை குறித்து. ஜெபிச்சோம். ஏசப்பா பெரிய ஆபத்திலிருந்து நான் ரொம்ப பயப்பட்டதும் எங்கள் அப்பா இது ஆயிருமோன்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வயசானவங்க, அதுவும் நிறைய வியாதி இருக்குது. ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு காயம் இல்லாமல் அந்த நேரத்தில் காப்பாற்றினார். இந்த ஆலயத்தில் வரணும் என்கிற வாஞ்சியோடு இருந்தேன். ஏசப்பா கூட்டி சேர்த்திருக்காரு. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுபோல் இன்னொரு இடத்துலையும் கடலில் வேலை செய்கிற வேலையில் ஒரு தடவை இதே போல் நடந்துச்சு. தொழிலுக்கு ஓடி போயிட்டுருக்க வேலையில் குறுக்க ஒரு வாகனம் வந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்தது வாகனம். நான் என்ன பண்ணேன்னா, நான் தான் ஸ்டியரிங்கில் இருந்தேன். சரி எதுக்கு அந்த குறுக்க வருது, நம்ம கொஞ்சம் விலகி போகலான்னு சொல்லிட்டு விலகி போகிற வேலையில் அது வாகனம் கரெக்டாக என்ன தேடி தான் வந்துகிட்டே இருந்தது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. வாகனம் மோதிருச்சு. எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் மோதிருச்சு. மோதின பிறகு எல்லாமே முடிச்சது. அப்பா தண்ணியில் பாய்ச்சிட்டாங்க. நான் 2 பேர் மட்டும்தான் அந்த நேரம். அவர் என்ன பண்ணார்னா, வாகனம் ஓட்ட தெரியாத பையன்கிட்ட ஸ்டீரிங் கொடுத்துட்டாரு. அவர் என்ன எது பண்ண அவரும் தெரியாமல் மோதிட்டார். எல்லாமே முடிச்சிச்சு. ஆனால் எந்த ஒரு சேதம் இல்லாமல் ஏசப்பா காப்பாற்றினார்.
ஆனால் இந்த வேளையில் நான் யோசித்தேன், இந்த 2 ஆபத்துலேயுமே எனக்கு ஏசப்பா ஒரு சிந்தையை கொடுத்தாரு. நான் அவரை விட்டு தூர போகிற வேளையில் தேவன் நம்மளை ஒரு சிக்ஷையோ, தேவன் நம்மளை ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறாரு. அது என்னால் உணர முடிஞ்சது. நான் எப்பெல்லாம் தேவனை விட்டு பின்வாங்குவேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆபத்து மூலமாட்டியும் அல்லது பல காரியங்கள் மூலமாட்டியும் தேவன் என்னை திரும்ப அவர் சமூகத்துக்கு கூட்டி சேர்ப்பார். ஏசப்பா இந்த நாளிலும் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவன் நான் ஸ்தோத்திரிச்சதேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வரும்போது கூட, முதல் நாள் வரும்போதும் கூட நான் சபைக்கு வந்திருக்கோம், என்ன ஏது ஒரு சோதனை செய்கிற சிந்தையோடு தான் நான் வந்திருந்தேன். பாஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க, அந்த ஆராதனை வேளையில் சொன்னாங்க, ஒருத்தன் சோதிக்கும்படியாக இவன் வந்திருக்கான். நான் சத்தியமாக சோதிச்சும்படியாக வந்தேன். அப்படி வேளையில் நான் ரொம்ப சோதித்தேன், ரொம்ப காரியங்களை பார்த்தேன். ஆனால் உண்மையிலே தேவன் இந்த சபை கூட இருக்கார் என்கிறத நான் புரிஞ்சுக்கொண்டேன். நான் இங்கே வந்த நாளில் இருந்தே புரிஞ்சுக்கொண்டேன். சர்வ வல்லமையான தேவன் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுது. நான் ரொம்ப பயந்தது பிசாசுடைய காரியங்கள் தான். ஆனால் இங்கே வர வர என்னை அந்த காரியத்திலேருந்து எனக்கு நல்ல பலன் தான் கிடச்சதே தவிர ஒரு பயமும் வரல. நான் இங்கே வர வர எல்லா நாளுமே அந்த விஷயத்தில் நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் இந்த சாட்சி மூலமாட்டி ஏசப்பா என்னை இருத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆமென்.